போயிட்டு திருத்திட்ட கீஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். சரி பாய். What's your name? What's your name? இதுதான் வந்து 7 wonders, ஒன் ஆஃப் த 7 wondersனு சொல்லுவாங்கள்ல, அதில் இதுவும் ஒன்று. இங்கே லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா இங்கே வந்து லைட் ஷோலாம் நடக்கும். அந்த லைட் ஷோலாம் வந்து நைட்டு ஈவினிங் டைமில் நடத்துவாங்க. இங்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரமிட், குஃபு பிரமிட்டுக்கு இதுதான், நான் தான் முன்னாடி இருக்காரு, மற்றவங்கலாம் பின்னாடி இருக்காங்க. இவரை தாண்டி தான் யாராக இருந்தாலும் போக முடியும். ஸோ அந்த ஒரு பாதுகாவலனா தான் அவர் திகழ்கிறாரு. அதுக்காக தான் இந்த ஸ்பிங்க்ஸ் இருக்கார். ஹலோ மக்களே, இன்றைக்கி டே 2. ஹாஸ்டல்லேருந்து வெளில வந்துட்டேன். போயிட்டு திருத்திட்ட கீஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். கீஸாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நைட்டு வந்து சிவா போகலான்னு இருக்கேன். சிவாவுக்கு வந்து பஸ்ஸெல்லாம் புக் பண்ணிட்டேன் ஆன்லைனில். பட் ரிசிப்ட் வாங்கிட்டாங்க, எதுவும் பஸ் டிக்கெட் எதுவும் கொடுக்கல. பஸ் ஸ்டேஷன் தான் போகிறேன். போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பஸ்ஸுக்கான டிக்கெட் வாங்கணும். எங்கே ஸ்டாப்புங்கிறது ஒன்றுமே தெரியல ஒழுங்காக. போய் கேட்டுட்டு அடுத்து மெட்ரோ எடுத்து டேரெக்டாக கீஸா ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து ஒரு மினி பஸ் எடுத்து பிரமிட்ஸ் போக வேண்டியதான். போயிட்டு அங்கே பிரமிட்ஸ் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான். சரி பார்த்துக்கலாம், போக போக நான் அப்படியே சொல்லிட்டு வரேன், பார்ப்போம். பெரிய கோல்டன் பில்டிங்ஸ், அந்த காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 1 கிலோமீட்ரு போயிட்டேன்னா அங்கேருந்து அந்த பஸ் கம்பெனிக்கிட்ட அவங்க கேட்கணும். அவங்களுக்கு வேறு இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரில. இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் ஏதாவது பேச முடியும், பேசி கேட்க முடியும். என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நாங்கள் ஆப் வச்சுக்கிறாங்க. சரி, ஒரு ப்ராப்பரான ஆப்பே இல்லை. இப்படி இருந்ததுன்னா எப்படி தான் நாம் வந்து போய் பார்த்து ரொம்ப கஷ்டமாகுதுங்க. ஏங்க அந்த பஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி வந்தேன். பஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அந்த புக்கிங்கை காட்டினேன்னா புக்கிங்கே இல்லைன்றான். என்னன்னே புரிய மாட்டேது எனக்கும் ஒன்றும். என்ன சொல்கிறது, புக் பண்ணி நான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கெட்டவே பிளாசான்னு சொல்லிட்டு இந்த பிளாசாவில் தான் வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரியல. 1400 நான் பஸ்ஸுக்கு பே பண்ணது ஆன்லைனில். ஆனால் இங்கே வந்து டிக்கெட்டு கேட்டேன்னா 400 ஈஜிப்டியன் பவுண்ட்ஸு. 400 ஈஜிப்டியன் பவுண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 800 கிட்ட வருது. ஆனால் அதில் 1400. என்னங்க நடக்குது? அங்கே கேட்டேன்னா அங்கே ஒன்றுமே இல்லைன்றாங்க. செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு ஒரு நேரத்தில். இதுக்கு பேசாமல் இங்கே வந்து நான் புக் பண்ணிட்டு போயிருப்பேன். சரி, ஒரு பக்கம் டைம் வேஸ்ட்டு, ஒரு பக்கம் போயிட்டு அங்கே போயிட்டு வேறு vlog எடுக்கணும். என்ன சொல்கிறதுனே புரியல, கடுப்பாயிடுச்சு. சரி, நான் எதுக்கு அதே டிக்கெட்டு வாங்கிட்டேன். சரி போனால் போடும், போ, வேறு என்ன பண்ணுறது. பஸ்ஸு ஆன்லைனில் புக் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து பஸ் ஸ்டேஷன்லேயே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். சரி ரைட்டு, நான் போய் பஸ் எடுத்துகிட்டு பிரமிட்ஸ் போகணும் நம்ம. பஸ்ஸே থাকতে হবে. சரி பாய். What's your name? What's your name? What's your name? லுக் ஆஃப் பிரமிட் பார்க்குறீங்க. பஸ்ஸிலேருந்து இறங்கி வந்தேன். அங்கேருந்து வரும்போதே ஒரு ஸ்கேமர் நம்மளை பார்த்து வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, நான் வந்து அப்பயே தெரிஞ்சு போச்சு. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், பரவாயில்ல நடந்தே போயிடலான்ட்டேன். பட் தலைமை வந்து இல்லை வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்ட்ரன்ஸில் உங்களை விட மாட்டாங்க கூட அப்படின்ட்டு, இல்லை வேணாம் நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்ட்டேன். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் போட்டிருக்காங்க, ஏதோ டேங்க்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. எனக்கு தெரில, ஒர்க் நடந்துட்டுருக்கு. மணி 1 ஆயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பஸ்ஸு தாங்க. என்னன்னே தெரில, அந்த ஆப்லாம் அப்புறம் எதுக்கு தான் இருக்குதுன்னு தெரில. 1200 போயிடுச்சு சத்தியமாக, கடுப்பாகுது. ஆனால் இங்கே வந்து புக் பண்ணனா ரேட்டு கம்மியாக இருக்குது. சாமி ஏன்னா எனக்கு தெரியும் ஏன் வந்து இனிமேல் புக் பண்ணிடலான்னு இருக்கேன். சரி வாங்க போ. தெரியுது பாருங்க பிரமிட்ஸ். அது ஒன்று பெருசு, அது சின்னது.
இன்னொருத்தர் இருப்பான், அவன் இன்னொரு சின்னது. ஓகேங்களா, 3 பிரமிட்ஸ் இருக்குது. அப்புறம் சிங்கம் ஃபேஸ் கொண்ட ஒரு ஸ்பிங்ஸ் இருக்குது. ஓகேவா, அது 3 தான். அது 3ஓடு சேர்த்து இது ஒன்று 4 தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெரிய பிரமிட், இதுதான் வந்து கூஃப்ரே பிரமிட்னு நினைக்கிறேன். பேர் இருக்குது ஒரு பிரமிடுக்கும். இங்கேருந்து பக்காவாகவே தெரியுது. மேலே போனோம். இங்கேருந்து இது அந்த பஸ்ஸெல்லாம் போகுது, இங்கே கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே போக வேண்டியது தான். மேலே போனோன்னா அப்படியே ஒரு பிரமிடாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் ஒரு பிரமிடுக்குமே பேர் இருக்குது. அது ஒரு பேரையும் நான் சொல்கிறேன். அங்கே இன்னும் நிறைய சம்பவமும் இருக்குது. அந்த நிறைய சம்பவம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் நான் உங்களை வந்து ஏமாற்ற பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்கிறது தெரியணும். இல்லைங்களா, நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக இருந்து மூவ் பண்ணி போயிடணும். இல்லைன்னா உங்களை ஏதாவது கேமரில் கூப்பிட்டு போகிறது, இல்லைன்னா ஸ்டூல் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இதே காசு வாங்குவாங்க. கொஞ்சம் ப்ராப்பராக போயிட்டு போவோம். நம்ம இங்கே ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு. விசிட்டர்ஸுக்கு ஏரியா என்ட்ரினா என்ன ப்ரைஸு? விசிட்டர்ஸ்க்கு 700 EGP, ஸ்டூடெண்ட்னா 350. 700 EGPனா தெரிஞ்சுட்டு வந்து ஒரு 1300 ஒரு 3 கிளாஸுக்கு. அதான் ஒரு பிரமிட் என்ட்ரி ஆகிறதுக்கும் அதுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. கூஃபு பிரமிட், மென்கா பிரமிட், காஃப்ரே பிரமிட், அப்புறம் மோங்சாங் டாம், இது எல்லாத்துக்குமே நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் போனால் அதுக்கு தனி ப்ரைஸு. நம்ம வெறும் ஏரியா என்ட்ரிக்கு மட்டும்தான் போகிறோம். ஏரியா என்ட்ரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 700 EGP. அது மட்டும் போயிட்டு அப்படியே 3 பிரமிடையும் சுற்றிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியது தான். அதுதான் என்ட்ரி. சரி, ஓகே, நான் போய் டிக்கெட் எடுக்க போகிறேன். 700 EGP. 700 EGPனா ஒரு EGP வந்து 1.71 ருபீஸ் இந்தியன் காசுக்கு. சரி, நான் போய் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கூஃபு பிரமிட்ஸ். இந்த கூஃபு பிரமிட்ஸ் வந்து 2580லேருந்து 2560 BCயில் ஈஜிப்டோட 4th டைனாஸ்டி அந்த டைமில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 481 அடி. ஆக்சுவலாக 481 அடி. இதுதான் வந்து 7 ஒண்டர்ஸ், ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதில் எதுவும் ஒன்று. இந்த பிரமிட்லாம் பார்த்திங்கன்னா எதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா லைம்ஸ்டோன் பிளாக்ஸ். ஆக்சுவலாக இந்த லைம்ஸ்டோன்ஸை வச்சு இவ்வளோ பெரிய, நான் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் கட்டுறதுக்கு. பட் ரொம்ப கஷ்டம் தான். எப்படி இந்த மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்கன்னே தெரில. பட் சூப்பராக இருக்குது. அங்கே ஆக்சுவலாக வந்து மக்கள்லாம் நிற்கிறாங்க எல்லாமே வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு. பட் நம்ம உள்ளெலாம் போய் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா உள்ளே போனோன்னா அதுக்கு தனி என்ட்ரி, ப்ளஸ் அங்கே உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ பெட்டர் நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு எல்லா பிரமிட்ஸும் பார்ப்போம், அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த பக்கம் வந்து இன்னும் 2 பிரமிட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து காஃப்ரே பிரமிடு, இன்னொன்று வந்து மென்காவரே பிரமிடுன்னு சொல்லிட்டு இந்த 2 பிரமிட்ஸ் தான் இருக்குது. அதையும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போய்ட்டு அந்த பிரமிட்ஸ் கல்லுலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், செக் பண்ணிட்டு வருவோம். போய்ட்டு அந்த ஸ்கார்ஃப் வாங்கலான்னு பார்க்குறேன். போய்ட்டு ஸ்கார்ஃப் வாங்கி அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்ட்டு கிட்ட போய்ட்டு பார்ப்போம். அப்படியே மேலே வரைக்கும் போகுது. ஆனால் வந்து ஏறி போகக்கூடாது. ஆக்சுவலாக ஏறி போனோன்னா கல் அப்படியே இதுதான், இந்த லைம்ஸ்டோன் கல் தான். ஆனால் வந்து கட்டுறதுக்கே எப்படி கட்டியிருப்பான்னு எனக்கு யோசிக்க முடியல. ஏன்னா அதுவும் இந்த ஷேப்பில் வேறு கொண்டு வரணும். இது ஒரு வித்தியாசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக கல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாருங்கள், போது பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் கொஞ்சம். ஏன்ஷியன்ட் பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே. Red one.
10 மணிலாம் வச்சுருக்காங்க அந்த டைமில். இங்கதான் வந்து ஃபாரஸ்ட் தங்கறதுக்கு இடம் போல ஃபுல்லாக வச்சுருக்காங்க இடத்த. டைனஸ்டி 26 டான் ஷாஃப்ட் மொத்தமாகவே இருக்குது. 14 மீட்டர் டீப்பு, கன்சிடர் பை டான் பட் நெவர் ஃபினிஷ்டு. அதான் ஸ்டேர் கேஸ் மாதிரி கண் வச்சுருக்காங்க அந்த டாம்பு. அவ்வளோ பெரிய டாம்பு, பட் ஆனால் கட்டி பிடிக்கல போல, அப்படியே தான் இருக்குது. அதான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது ஒன்று. நீங்கள்லாம் இன்னொன்று நினச்சிருப்பீங்க, இங்கெல்லாம் வந்து மம்மிஸ் இருக்குன்ட்டு. பட் ஆனால் வந்து இங்கே மம்மிஸ்லாம் எதுவும் கிடையாது. மம்மிஸ்லாம் வந்து மியூசியமில் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் நம்ம படத்தில் காட்டுற மாதிரியோ ஏன்னா கார்ட்டூனில் காட்டுற மாதிரியோ எதுவுமே இங்கே இருக்காது. ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா உள்ளே வச்சு இது இருக்கா அது இருக்குன்றாங்க. எல்லாத்தையும் வந்து செல் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க இங்கே ஃபுல்லாக. ஸோ அதனாலே நான் வந்து எதுவுமே எடுக்கலை. அடுத்து இன்னும் 2 பிரமிட்ஸ் இருக்குது. அடுத்து நான் குட்டி பிரமிடு, அடுத்த பிரமிடு. ஓகேங்களா, அடுத்து அவனை போய் பார்ப்போம். அவனை போய் பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கே லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா இங்கே வந்து லைட் ஷோலாம் நடக்கும். அந்த லைட் ஷோலாம் வந்து நைட்டு ஈவினிங் டைமில் நடத்துவாங்க. இங்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரமிட்ஸே பார்த்தோன்னா அப்படியே லைட் செட் பண்ணி கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் அந்த லைட் ஷோலாம் இருக்குது. ஏன்னா இங்கே புக் பண்ணியிருந்தாங்கன்னா ஹோட்டல்ஸ் யாராவது இன்னுமே வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா பட் ஆனால் ஒரு சில ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் எதுவும் வர தூரம் தான் அதிகம். ஏன்னா டவுன்லேருந்து நீங்கள் அவ்வளோ தூரம் வரணும். அந்த டவுன் தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கனால ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நான் வேறு அந்த இதுக்கு வேறு போனோம். ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆகுது. அப்படியே போயிட்டே நடந்துட்டு. ஆனால் நான் ஒரே ஒரு இதில் எனக்கு எப்படியாவது இதெல்லாம் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. எதர் வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இல்லைனா வந்து இதில் கேட்டிருப்போம், நியூஸில் படிச்சிருப்போம், இல்லைனா வந்து நம்ம புக்ஸில் படிச்சிருப்போம் ஸ்கூலில். பட் எல்லாமே வந்து இப்போ பார்க்குறோங்கிறப்போ இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் பிரமிட்ஸ். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2 பிரமிட் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நான் போய் சுற்றி என்ன தான் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு வரலான்றான். பார்த்தா அங்கே பாலைவனம் மாதிரி இருக்குது அப்படியே இந்த இடத்துல சுத்தமாக. ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து சிட்டி இருக்குது, ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா பாலை. இதுவும் வித்தியாசமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல தான் கேமலில் கூப்பிட்டு போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறாங்க. ரைடு தெரியுது. போயிட்டு குதிரை சவாரிலாம் வேணால் குதிரை சவாரி இங்கே பண்ணிக்கலாம் வேணும்னா. பட் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் இங்கெல்லாம். கேமல் சவாரி அதுவும் இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் குதிரையில் இப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியே கூட்டிகிட்டு வராங்க மொத்தமாக. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிக்குது. பட் ஆனால் காற்று குளிராக இருக்குது ஒரு பக்கம். Already had friends with the horse ride actually. You won. Yeah, actually we are not going. Like, we are exploring the camel. Yes. Thank you. Bye. How much for the camel ride?
pyramids? Whole 1 pyramids? hour. 1 hour. 500 in Egyptian. Same $10, same €10. Okay. Okay? That's okay, bro. Have a nice day. Thanks. ஆக்சுவலாக வந்து அவர் கிட்டத்தட்ட 500 ஈஜிப்தியன் பவுண்ட்ஸ் கேட்டார். அதாவது வந்து இந்த 3 பிரமிட்ஸும் காட்டுறது, இந்த பிரமிடு, அந்த பிரமிடு, அந்த பிரமிடு, மொத்தமாக இந்த 3 பிரமிடையும் காட்டுறதுக்கு 500 ஈஜிப்சியன் பவுண்ட்ஸ் கேட்டார். 500ங்கிறப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு. 900 ரூபாங்கிறது உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் போனவங்க. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் 900ன்னுவாங்க, சில எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னுவாங்க. ஸோ நம்பிக்கை இருந்தனா போய் எடுத்துக்கலாம். அது டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக, அதாவது வந்து 3 பிரமிட்ஸுமே, இந்த கூஃபு, காஃப்ரே, அந்த மெனாக்குரே, இந்த 3 பிரமிட்ஸும் எடுத்திங்கன்னா அதுக்கு தனியாக தான். மொத்தமாக ஒரு டூராக ஒரு 1 hour அந்த இதில் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அதுக்காக வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க போய்க்கலாம். பட் நம்ம பட்ஜெட்டில் இருக்கோங்கிறதுனால நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சும்மா இன்னொரு நாள் வந்தோம்னா ஏதாவது டூரிஸ்ட்டாக வந்தோம்னா அன்றைக்கி இதுமாரிலாம் எடுத்துக்கலாம். பார்ப்போம். அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு பக்கம், அந்த பக்கம் பாலைவனமாக இருக்குது. இங்கே பாருங்கள், சிட்டி ஃபுல்லாக, அந்த பக்கம் ஃபுல்லாக சிட்டி தான், சிட்டி வியூ ஃபுல்லாக பக்கம். இதுதாங்க வந்து காஃப்ரே பிரமிடு. ஓகேங்களா? இந்த காஃப்ரே பிரமிடுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக. அது என்ன ஹிஸ்ட்ரினா, இந்த குஃபு வந்து இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், அந்த கல்லுங்கெல்லாம் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கீழே மட்டும் கல்லுங்க அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. அடுத்து வந்து இன்னொரு ஹிஸ்ட்ரி என்னென்னா, பாராவோட சன் ஆஃப் குஃபுவோட, அதாவது அவரோட பையன்தான் வந்து காஃப்ரே. ஓகேவா? குஃபுங்கிறவர் இவர் காஃப்ரே. அடுத்து வந்து சின்ன பையன் இருக்கார், அவர் வந்து மெனாக்குரே. ஓகேங்களா? அவர் தான் சின்னவர். இவர் வந்து கொஞ்சம் இது, அவர் வந்து ஆனால் பெருசு ஆக்சுவலாக. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே மேலே மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு கம்மி தான். இது ஒரு 448 அடி தான். அதுதான் 481 அடி ஹைட் வைஸ். ஆனால் பார்க்க சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் குளிரா காற்று வேற அடிக்குது பயங்கரமா. கேசிங் ஸ்டோன்ஸ்னால அது மேலே அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கேசிங் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கிறதுனால மேலே டாப் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம ஸ்பிங்ஸ் பார்க்கல. ஸ்பிங்ஸ் அங்கே முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பிங்ஸ் வேறு போய் பார்க்கணும், அது வேறு இருக்குது. இது உள்ளே போனோம்னா சிம்பிளான ஒரு இன்டீரியர் டிசைன் தான் இருக்கும். அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிம்பிளான இன்டீரியர்ஸ் வந்து சேம்பர்ஸ் இருக்கும். அப்படி தான் இதை காமிச்சிருக்காங்க. ஸ்பிங்ஸ் வந்து அவர் தான் ஒரு லயன். அவர் தான் வந்து இந்த பிரமிட்ஸ் எல்லாம் வந்து காட் பண்ணுறவர். அது அவர் வேறு மூக்கு இருக்காது. அந்த மூக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிறவங்க வீடு கட்டினாங்களா, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் தெரியல. அது ஒரு வித்தியாசமான ஒன்று. அவர் தான் கடைசி சின்னவர். அவரையும் போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். நான் பார்க்க சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது, இது சைஸில் கம்பேர் பண்ணும்போதும் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஏதோ கம்பெனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ பண்ணி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சரி, ஓகே. லிட்ரலி என்னோட ட்ரீம் ஈஜிப்ட் ப்ளஸ் பிரமிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நினைக்கிறேன் மம்மிஸ்லாம் இல்லைங்க, மம்மிஸ்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு பிரமிட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம்லாம் நினைக்காதீங்க. பிரமிட்ஸ்குள்ளே மம்மிலாம் கிடையாது. நினைக்கிற மாதிரி நம்ம படித்ததே வேறு, படிச்சுட்டு இருக்கிறது டோட்டலாக வேறு. பட்
ஃபாரோ மன்னன் நினைவாக தான் ஒவ்வொரு ஜிப்டுக்கும் பேர் வந்தது, ஒரு பிரமிட்ஸ்க்குமே பேர் வந்தது. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கறது வேற, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை கலராக இருக்குது. கல்லுலாம் தெரியுதா? ரொம்ப வெள்ளை. இங்கெல்லாம் கல் ரொம்ப அப்படியே ஒயிட்டாக இருக்குது, ஸ்டோன்ஸ்லாம். அந்த கல்லுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வெள்ளையாக இருக்குது. தெரிஞ்சு தான் லைம் ஸ்டோன் தான். இந்த கலர்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே ஒயிட் டெசர்ட்டும் இருக்குங்க. ஒயிட் டெசர்ட் இருக்கு. போனால் அது கூட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு ட்ரிப் பண்ணுவோம். அது நீங்கள் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவும் ஒரு வித்தியாசமான ட்ரிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இந்தமாதிரி ஈஜிப்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் நாங்களாம் போகல ஆக்சுவலாக. சரியான காத்தடிக்குது, குளிர்ந்து ஒரு பக்கம். இவர் தாங்க கிராண்ட் சன் ஆஃப் குஃபு மென்காவ்ரே, ஓகேங்களா? இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 அடி ஹைட்டு கிட்டத்தட்ட. அப்புறம் இவர் வந்து மற்ற இது மாதிரி இருக்காது. இங்கே இருக்க ஸ்டோன்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். ஸ்டோன்ஸ் பார்த்தேன்னா கொஞ்சம் சிவப்பு கலராக இருக்குது இங்கே ஸ்டோன்ஸு. ஏன்னா மற்ற இதை விட மற்ற இது கொஞ்சம் வந்து ப்ரௌன் வித் எல்லோ மாதிரி இருந்தது. ஆனால் இது மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம். ஏன்னா அங்கே நான் போய் காட்டுறோம். மேலெல்லாம் பாருங்கள், மேலே வந்து அதே இது கலரில் தான் இருக்குது. கீழே இந்த ராக் சாலிட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு அதெல்லாம் புரியல. ஒரு கல்லுக்கே எடுத்துன்னு வந்து போட்டாங்களா என்னங்கிறது தெரியல. சிவப்பு கலரில் இருக்குது, தெரியுதா? சிவப்பு கலர் உங்களுக்கு ரெட் மார்பிள் உள்ள சேர்ந்த மாதிரியே இருக்குது கீழே. ஏன்னா நான் இந்த ரெண்டுத்தையுமே நான் அங்கே பார்க்கல, இங்கே தான் நான் பார்க்குறேன். இந்த 3வது பிரமிடில் தான். கிராண்ட் சன் ஆஃப் மிஸ்டர் குஃபு, இதுதான் மென்காவ்ரே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கல்லாம் எடுத்து வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இப்படி இருக்காது. ஏன்னா எதுவும் நடந்திருக்கு, ஆல்ட்ரு பண்ணி இதை வச்சுருக்காங்க. அது எல்லாமே லைம் ஸ்டோனில் இருந்தது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக. அதான் 3 பேருக்காக கட்டியிருக்காரு. குஃபு தான் வந்து அரசர். அடுத்து வந்து நம்ம தலைவர் காஃப்ரே பையன், காஃப்ரேவோட பையன் வந்து மென்காவ்ரே. ஸோ இந்த 3 பேர் நினைவாக கட்டியது தான் இந்த பிரமிட்ஸ் எல்லாமே. ஸோ மொத்தமாக பார்த்தாச்சு இந்த பிரமிட்ஸை. உள்ளே போகணுன்னா நம்ம உள்ளே போய் கூட பார்க்கலாம். பட் அதுக்கு தனியாக காசு. பட் உள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க. ஏன்னா அது வற்புறுத்தி போக சொல்கிறாங்க எல்லாரையுமே. அதான் ஏன்னே தெரில. ஸோ நம்ம பிரமிட்ஸை சூப்பராக பார்த்துட்டோம். அங்கே லைட்லாம் வச்சுருக்காங்க. லைட்லாம் செட்டப் ரெடியாக இருக்குது அங்கே. ஃபுல்லாக தான் சொன்ன லைட் ஷோ. இங்கே நைட் லைட் ஷோலாம் நடக்கும். இது பார்க்கவே சூப்பராக இருக்கும். போகணுங்கிறவங்க போகலாம். இந்தமாரி போய் பார்த்துட்டு அதுக்கு ஏதோ தனியாக எனக்கு தெரிஞ்சு ஃபீ இருக்குது, என்ட்ரி ஃபீ. அது எவ்வளோங்கிறது எனக்கு தெரில கரெக்டாக. இதை பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் பிரமிட்ஸ். நம்ம முன்னாடி ஸ்பிங்ஸ் இருக்குது. ஸ்பிங்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. போயிட்டு எனக்கு பசிக்குது வேறு, போய் சாப்பிடுவோம். ஏன்னா 2 ஆக போகுது. இந்த வியூ சூப்பராக இல்லை? 2 பிரமிட்ஸும் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே. ஏன்னா யாருமே வரல, ஃப்ரீயாக இருந்தது இந்த ரோடு. நாங்கள் மட்டும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பார்க்க. ஸோ லெட்ஸ் மூவ் டு த ஸ்பிங்ஸ் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போவோம். எனக்கு வேறு பசிக்குது பயங்கரமாக. இப்போ வெயில் அடிக்குது. பட் ஒரு பக்கம் அந்த குளிர் தான். ஜாக்கெட் கூட இல்லை. நான் அவசரத்தில் ஜாக்கெட்டே எடுத்துகிட்டு வரல. சொல்ல மாதிரி நான் எமர்ஜென்சியாக வந்தேன். ஆக்சுவலாக எமர்ஜென்சி விசா கிடச்சி எனக்கு இன்றைக்கி ஃப்ளைட்டுனா
இன்றைக்கி 4 மணிக்கு எனக்கு ஈவினிங் ஃப்ளைட்னா எனக்கு வீசா வர்றது பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு இருந்தது. ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மோட்டில் தான் வந்து இறங்கினேன் ஆக்சுவலாக. பட் ஓத்த வயல் இதெல்லாம் பார்க்கும்போது ஓத்தா இருக்குது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது. அவ்வளோதான் நம்மளோட இந்த பிரமிட் ட்ரிப்பு. இன்றைக்கி நைட்டு பஸ் புக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சிவா போகிறேன், அதாவது நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஈஜிப்ட் போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு நாள் இருக்கேன். அங்கே போய்ட்டு அந்த ஓசிஸ் அதை போய் பார்க்க போகிறேன். அடுத்து வந்து இங்கே சில விஷயங்கள் இருக்குது, அது நான் வந்து சொல்கிறேன் போயிட்டு. நீங்கள் நைட்டு பஸ் எடுத்தேன்னா 10 மணிக்கு பஸ்ஸு, காலைல 8 மணிக்கு போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். 8 மணி 8:30 கொடுத்துருக்கான். அதில் நாங்கள் ஹாஸ்டல் புக் பண்ணிட்டேன். ஹாஸ்டல் வந்து திருப்பியும் $10 வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே ஹாஸ்டல்ஸ்லாம் கம்மியாக இருக்குங்க. $10 கம்மியாகவே இருக்குது. பட் குவாலிட்டியாக போங்க, எதாக இருந்தாலும் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் போயிடுங்க. ஸோ வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட $10 கிடைக்குது அங்கே. ஏன்னா அங்கே எல்லாமே கேம்பிங் தான் மேக்ஸிமம். அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அலெக்சாண்ட்ரியா போகலான்னு இருக்கேன். அலெக்சாண்ட்ரியா போயிட்டு அங்கேருந்து திருப்பி கெய்ரோ வந்து திருப்பியும் அக்ஸ்வான் லக்ஸர் முடிஞ்சால் போயிட்டு கடைசியாக தஹாப் போகலான்னு இருக்கேன். ஸோ இதான் பிளான் வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பே டு ஸ்பிங்ஸ் நேராக அப்போ சொல்லியிருக்காங்க. தெரியுது பாருங்கள் ஸ்பிங்ஸு. அதாவது வந்து கொஞ்சம் மனித உருவத்திலையும் கொஞ்சம் சிங்க வடிவத்திலையும் இருக்கார் இவரோட இதுவே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாதுகாவலன். அதாவது பாதுகாவலன்னா குஃபு பிரமிடுக்கு இதுதான். அதனால் இவர் முன்னாடி இருக்கார், மற்றவங்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க. இவரை தாண்டி தான் யாராக இருந்தாலும் போக முடியும். ஸோ அந்த ஒரு பாதுகாவலனாக தான் அவர் திகழ்கிறாரு. அதுக்காக தான் இந்த ஸ்பிங்ஸ் இருக்கார். ஸ்பிங்ஸ் நம்ம ஊருக்காரரை பார்த்திங்கன்னா நரசிம்மர் எப்படியோ யாழி எப்படியோ அதே மாதிரி வந்து இங்கே ஈஜிப்டுக்கு வந்து ஸ்பிங்ஸு ஓகேங்களா. வடிவமே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் மூக்கெல்லாம் தான் உடச்சிருக்காங்க ஆக்சுவலாக. மூக்கே காணும் ஒரு பக்கத்தில். எனக்கு தெரிஞ்சு அந்த மூக்கு வந்து உடஞ்சி கீழே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க இருக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் மூக்கே காணும் அங்கே. மற்றபடி எல்லாமே சேர்ந்தோம். ஓரளவுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. பிரமிட்ஸ்லாம் பார்த்து என்ன காசு என்ன ரேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா பிரமிட்ஸ் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு ஐடியா இருந்திருக்கும் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதேமாரி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய இது தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பாருங்கள், நான் விளாக்ஸ் இன்னுமே நிறைய வரும். அடுத்தடுத்து வரப்போகிற விளாக் வந்து சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட் பிரமிட்ஸ் உங்களுக்காக காமிச்சாகணும். 7 ஒண்டர்ஸை காமிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் அதுக்காக ஒரு இது காமிச்சது. அப்படி பார்ப்போம். மினி பஸ் போட் பண்ணிட்டாங்க. மினி பஸ் ஏரியாஸு இங்கேருந்து கீசா மெட்ரோ போயிட்டு கீசா மெட்ரோலேருந்து மெட்ரோ எடுத்து அங்கேருந்து தாரிஃப் ஸ்கொயர் போயிடலான்னு இருக்கேன். பஸ்ஸே கிடைக்கல அந்த டைமுக்கு. மினி பஸ் தான் இருந்தது. அதுவே பார்த்தோன்னா ஃபுல்லாக ரேட்டு ஏமாத்துறாங்க, கொள்ளடிக்கலான்னு பார்க்குறாங்க நம்மக்கிட்டே. ஆனால் கம்மி பண்ணி அப்புறமா ஒரு 12 ரூபாய்க்கு வந்துது. mobile phone. அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது.
எல்லாம் நட்ஸு எல்லாமே இருக்குது. டாய்ஸு இந்த பக்கம் எல்லாமே. இது ஸ்டேஷ்னரி ஸ்டோர் போல். ஸ்டேஷ்னரிஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக. இந்த பக்கமும் அதே தான், ஃபுல்லாக ஸ்டேஷ்னரிஸ் அப்படியே இருக்குது. இதுவும் வந்து ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல. இதுதான் அந்த ப்ரெட்டு கோஷரின்னு நினைக்கிறேன். கோஷரின்னு நினைக்கிறேன். கோஷரி தான் மேக் பண்ணுறாங்கன்ட்டு நான் கேட்டு பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் கோஷரி. கோஷரி கோஷரி இல்லை. بكره هيبقى فيه كشري. ஓகே. كبده وذوق. ينفع بكره هيبقى فيه كشري؟ கோஷரி. فلافل فلافل فلافل؟ انت عايز تاكل فلافل؟ يبقى فلافل. ماشي، اطلع بره. شايف العماره هذه؟ العماره هذه اطلع في وشها كده هتلاقي في وشها الجنب الثاني كده هتلاقي. What is this mutton? Mutton. سوسس. And deliver. Okay. What's your name? Shankar Shankar. from India. My name Salah. Salah. Mohammad Salah. Salah السني. Salah, you know footballer Salah. صلاح بيلعب اهو. اهو بص. Oh, you have it in there. Salah. Two. Nice to meet you. Thank you. கிளம்பி விட்டேன். இங்கேருந்து சிவா போகிறேன். சிவா போயிட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் காத்துட்ருக்கு. அந்த அட்வென்ச்சரில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து பஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். இது கரெக்டாக 10 மணிக்கு பஸ்ஸு. சிவாவுக்கு காலையில் வந்து 8 மணிக்கு போய் சேரும். ஸோ நம்மளோட ஜேர்னி கெய்ரோவில் இன்றைக்கி முடிஞ்சுது. டேரெக்டாக இங்கேருந்து ஒரு 11 hours ஜேர்னி இருக்குது. நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஈஜிப்ட்டு, கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் சஹாரா கிட்ட பார்க்கலாம். அங்கே ஒரு அட்வென்ச்சர் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்ப மாட்டோன்னா. எனக்கு இப்போ ரொம்ப குளிர்கிட்டே இருக்குது. ஜாக்கெட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பஸ்ஸில் தானே போகிறோம். தூங்கிட்டே போக வேண்டியது தான். இன்றைக்கி அவ்வளோதான் வேலை. இன்றைக்கி அட்வென்ச்சர் உங்களுக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர் பிடிச்சிருந்ததுன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம். இன்றைக்கி அட்வென்ச்சர் எதுவும் பண்ணல. பட் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சில பேர் பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்றீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து உங்களை நாளைக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு ஈஜிப்டில் வந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் அதர்வைஸ் பை பாய்.